ஸோ ஹாய் ஒன்றால் இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னா நம்ம நார்மலாக தமிழ் ஃபாண்ட்டு டைப் பண்ணுறப்ப அது ஃபோட்டோஷாப்பில் உள்ளே கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வரும்போது ஃபாண்ட்ஸ் மாற்றுறதா இருக்கட்டும், அதோட ஸ்டைல் மாற்றுறதா இருக்கட்டும், இதுக்கு வந்துட்டு ஃபோட்டோஷாப் சில சப்போர்ட் பண்ணாது. உள்ளே கொண்டு வரதுக்கு பல வழிகள் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான வே எப்படின்னு பார்ப்போம். அண்ட் வித்தவுட் எனி டிலே வி கெட் இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட் நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே இன்ச்சஸ்லேயே இருக்கட்டு டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ ஓகே கொடுத்துட்டு நான் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் ஃபாண்ட்டை எனக்கு தெரியாது, எனக்கு டைப் பண்ண தெரியாது, நான் இனிமேல் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு அவசியம் இல்லை. இதுக்கு கூகுளில் சிம்பிளான ஒரு வே இருக்குது. உள்ளீட்டு கருவி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கூகுளில் உள்ளீட்டு கருவின்னு டைப் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட் லிங்க் கூகுளோட லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் எப்போவுமே தங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரியே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு அனைவரையும் அழைக்கிறோம் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நார்மலாக டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுங்கள். அனைவரையும் இதுக்கு நிறைய ரிசல்ட் காமிக்கும். அதுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங்கை பார்த்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அழைக்கிறோம், அனைவரையும் அழைக்கிறோம் கரெக்டான ஸ்பெல்லிங்கை பார்த்து கொடுத்துட்டு, ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணலாமான்னா சில இது சப்போர்ட் ஆகும், சில ஃபாண்ட்ஸுக்கு அது உள்ளே எடுத்துக்காது. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு Ctrl A கொடுத்துட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு O1 அப்படின்ற சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வெப்சைட் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற ஒரு தமிழ் ஃபாண்ட்டை வந்துட்டு அது ஃபோட்டோஷாப் உள்ள மித்த நார்மல் டெக்ஸ்ட்டோட கோடு மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ண முடியாத இடத்துல இதை கொடுத்துட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே காப்பி பேஸ்ட் ஆகும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு உள்ளதில் ஆட்டோ டிரெக்டே நார்மலாக இருக்கட்டும். நான் அது கீழே உள்ளதில் என்கிட்ட டேம் ஃபேமிலி இருக்குது. நான் டேம் ஃபேமிலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி என்கிட்ட அந்த இது இருக்குது. ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்டு டேம் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஃபாண்ட்டோட ஸ்டைல்ஸ் இருக்கும். அதோட நீங்கள் ஜஸ்ட்டு டேம் ஃபேமிலி ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்தாலே ஃபஸ்ட் லிங்கில் உங்களுக்கு ஜிப் ஃபைல் கிடைக்கும். அதை நீங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் 200க்கும் மேற்பட்ட ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் இப்போ அந்த இது கொடுத்துட்டு ஏற்கனவே டைப் பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ஒரு கோடு வரும். ஓகேவா, இது வந்து நீங்கள் இப்படியே காப்பி பண்ணாலும் பண்ணிக்கலாம், அல்லது இங்கே ஒரு காப்பி பண்ணுற ஐக்கான் இருக்கும். இது ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் இப்போ ஜஸ்ட்டு Ctrl V கொடுத்து இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்டு இதை Ctrl T கொடுத்து நான் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு இங்கே டெக்ஸ்ட்டு லைப்ரரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எதுவுமே டிக் ஆகாமல் கிளிக் பண்ணாமல் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஃபாண்ட்டுன்றது கிடைக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டேம் ஃபேமிலி சொன்னேன் இல்லையா, அதில் எனக்கு கிட்டத்தட்ட நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதோட டவுன்லோட் லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இதுக்கான நிறையா ஃபாண்ட்ஸும் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இதிலையே நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதை எப்படின்றத தனியாக வீடியோ பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் தான். இதிலேயே நம்ம எப்படி வித்தியாசமாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்புகிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.